ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக் ட்ரே வச்சு என்ன கிராஃப்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் வீடியோட டைட்டில் பார்த்து எல்லாம் உள்ளே வந்திருப்பீங்க. அண்ட் அதுக்கான ஆன்சர் வந்து வீடியோவில் கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் ஒன் தான் என்னோட ஃபேவரட். அண்ட் உங்களோட ஃபேவரட் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த கொஷினுக்கான ஆன்சர் இப்போ சொல்ல போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிடுவோம். இந்த ப்ராசஸ் தான் போய்ட்ருக்கோம். பட் இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் ரெடி பண்ணுறது எனக்கு வந்து 2 to 3 days ஆச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணேன். பட் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சரியாக வரல. நம்ம நினச்சது ஒன்று, வந்தது ஒன்று, அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் ரெடி பண்ணேன். பட் அது ஓகேன்னு சொல்லலாம், அது கொஞ்சம் பக்கா வந்தது. சரி, அந்த கான்செப்ட் ரெடி பண்ணியாச்சு. வெரி நெக்ஸ்ட் டே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days ஆகிடுச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அப்படியே போயிடுச்சு. ஸோ 10 days ஆகிடுச்சு வீடியோ எடுத்து முடிச்சாச்சுன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தால், அடுத்தது நம்மளுக்கு ஒரு ஆப்பு ரெடியாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணுறது போனேன். ஆல்ரெடி வந்து ஹாஃப் வந்து நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்னும் ஒரு ஹாஃப் தான், இதில் வந்து ரெண்டு வீடியோஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃப்னு ஒரு வீடியோஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து முடிச்சாச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எடிட் பண்ணுறதுக்கு போகும்போது தான் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் டிலீட்டட். பாதி வீடியோஸ் தான் இருந்தது, பாதி வீடியோஸ் டிலீட் ஆகிடுச்சு. சரி, ஒரு வீடியோ ஃபுல்லாக இருந்தால் கூட அதை அப்லோட் பண்ணலாம். பட் அந்த ஒரு வீடியோலே உள்ளே நிறைய பார்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு சில பார்ட்ஸும், செகண்ட் வீடியோவில் இருக்க கொஞ்சம் கிளிப்ஸும் என்ன ஆச்சுன்னா டிலீட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இப்படி இருந்த முகம் இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ அது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம 2 days வந்து கான்செப்ட் ரெடி பண்ணுறதுக்கே 2 days ஆச்சு. அந்த வீடியோஸ் எடுக்க ஒரு 10 days ஆச்சு. டோட்டலி வந்து 12 days ஆச்சுன்னு வச்சுப்போம். மேக்ஸிமம் வந்து 12 daysனு வச்சுப்போம். 12 days வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்த வீடியோ வந்து ஒரே நிமிஷத்தில் இல்லைன்னு நினைக்கும் போது எப்படி இருக்கும்? ஃபுல்லாக பிளாங்காக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். சரி, கொஞ்ச நாள் ஒரு 2 days வந்து அப்படியே போயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணேன். வீடியோஸ் வந்து கொஞ்சம் வீடியோஸ் தான் வந்து ரீஸ்டோர் பண்ண முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியல. சரி, அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சரி போனது போயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி எடிட் பண்ணி முடித்து அப்லோடும் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து முடித்ததுமே அன்றைக்கே எடிட் பண்ணணும், அடுத்த நாளே அப்லோட் பண்ணணும். இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் எவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கஷ்டம் வந்தாலும், நம்ம வந்து இதுதான் நம்ம ட்ரீம் நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னா அதுக்காக வந்து நம்ம எவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து தோற்றுட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்காம, எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாது என்றைக்குமே. அதையும் தாண்டி என்ன பண்ணலான்னு மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். இப்போது நான் அன்றைக்கி முடியாத நான் அவ்வளோதான், அப்படியே விட்டுற வேண்டியதான். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி மறுபடியும் பண்ணலான்னு நான் யோசித்து பண்ணதுனால தான் இன்றைக்கி வீடியோ வந்து எடுத்து மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.